என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தையும் நன்மைகளையும் கட்டளையிடுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார்: அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் என்று சொல்லவில்லை, நான் விசுவாசிக்க போகிறவர் என்று சொல்லவில்லை, நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவருக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய ஸ்திரத்தன்மை, அந்த விசுவாசம் நிலைத்திருக்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே உரைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட்டை, அறிக்கையை கொடுக்க முடியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யோசித்து பாருங்க, பயங்கரமான பாடுகள் வழியிலே கடந்து போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறார். ஒருவேளை நல்ல ஒரு சூழ்நிலையில கை நிறைய சம்பாதித்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்லது என்னை யாரும் சிறையில் போடுவதற்கு தேடலை, என் தலைக்கு விழ பேசலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலலாம் நான் இப்படி விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், யாரும் என்னை தொட முடியாது, யாரும் என்னை நெருங்க முடியாதுன்னு நிறைய வாக்குத்தத்தங்களை வச்சு நம்ம பேசலாம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளிலே, உபத்திரவ நேரங்களிலே இப்படிப்பட்ட அறிக்கையை நம்மால் செய்ய முடியுமா? அதனால்தான் அவர் சொல்லுகிறாரு, இது நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் பிரியமானவர்களே நான் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. காரணம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாடுகள் இருக்கிறது. பாடுபடும் போது உலகம் நம்ம பார்த்து எவ்வளவு கடவுள்னு ஓடினான், ஆலயத்துக்கு போனான், ஊழியம் செஞ்சான், என்னமோ பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகிறாங்க, கூட்டங்களுக்கு போகிறாங்க, ஆனால் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறாங்களேன்னு உங்களை பார்த்து சொல்கிறதுனால நீங்கள் வெட்கப்படுறீங்களா? வெட்கப்படாதீங்க. பவுல் சொல்லுகிறார், இந்த பாடுகளால் நான் வெட்கப்படுவதில்லை, காரணம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் நாமும் இந்த அறிக்கையை செய்ய முடியும். இந்த நாளிலும் இந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு விசுவாசத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது 4வது வசனத்திலே, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று ஒரு மனிதனால் தைரியமான இந்த அறிக்கையை செய்ய முடியும் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மாயமற்ற விசுவாசம். இதைதான் தீமோத்தேயுவினிடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்மிடத்திலே கர்த்தர் அந்த மாயமற்ற விசுவாசத்தை காண வேண்டும். காண்பாரா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா பிரதர், நீங்க விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர்னா நம்ம எல்லாம் ஆமான்னு தலையாட்டுவோம். ஆனா அந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு வார்த்தையில, இன்னொரு மொழியாக்கத்துல சின்சியர் ஃபெய்த் என்று வாசிக்கிறோம். அதாவது எந்த ஒரு ஹிப்போக்ரஸியும் அந்த விசுவாசத்துக்குள்ள இல்லை, அது மாய்மாலம் அந்த விசுவாசத்துக்குள்ள இல்லை அப்படின்றதுல தெளிவுபடுத்துகிறார். அந்த விசுவாசத்தில் இந்த சின்சியரான விசுவாசம், மாயமற்ற விசுவாசத்தை நம்ம யார்கிட்ட பார்க்கலாம் தெரியுமா? என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் 17ஆம் 18ஆம் வசனங்களில் நம்ம படிக்கும்போது அங்கே அனனியா, மிஷாவை, அசரியா என்ற 3 யூத இளைஞர்களை அந்த ராஜா தான் நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று நிர்பந்தித்த போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினிச் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினிச் சூளைக்கும் அவர் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒருவேளை நாங்கள் இதை வணங்காததுனால, நாங்கள் ஆராதிக்காததுனால
அக்கினி சூளைக்குள்ள போடப்பட போறோமா, பரவாயில்ல, ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் ஞானமா செயல்படுங்கன்னு உலகம் சொல்லலாம்ல. அனனியா, மிஷாவே, அசரியா, ஒருவேளை ராஜா உன் பேரை மாத்திட்டார், உன் உணவை மாத்திட்டார் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே உணவு, எல்லாருக்கும் ஒரே ஆராதனை, எல்லாருக்கும் ஒரே மொழி, அதுதானே. பாருங்க, எப்பொழுது ஒரு பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி உண்டாகிறதோ அந்த தேசத்திலெல்லாம் இந்த எண்ணங்கள் வரும். நம்ம அதை கவனிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில கூட நம்ம கவனிச்சு பார்க்கலாம். காரணம் என்னன்னா, எல்லாரும் நான் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்ற ஒரு சர்வாதிகார ஒரு நிலைக்கு தேசங்கள் தள்ளப்படும் போதெல்லாம் நாம் இப்படிப்பட்ட அறிக்கைகளை பார்க்கலாம். ஒரு ஆராதனை, நான் நிறுத்தினதை தான் நீ ஆராதிக்கணும். அப்போ நம்மில எத்தனை பேர் அப்படி ஒரு சட்டம் வந்தா தைரியமா நிற்போம்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொல்ல முடியுமா? நான் வெட்கப்பட மாட்டேன்பா. நீங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கலாம், பைத்தியக்காரன் பார், அக்கினி சோலைக்குள்ள போடப்படுவதற்கு தன்னை விட்டு கொடுத்துட்டானே. கொஞ்சம் மனசுல கடவுளை வச்சுட்டு, மனசுல பக்தியை வச்சுட்டு, ஆண்டவரே உங்களை தான் தொழுகிறேன்னு சொல்லி நான் ஒருவேளை குனிஞ்சி நிமிர்ந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆலோசனை கொடுத்துருக்கலாம் இந்த யூத இளைஞர்களுக்கு. பா, நீ ஒன்றும் வணங்க வேணாம், மனசுல வேணாம் அந்த பக்தியை வச்சுக்கோ. கர்த்தர் உள்ளத்தை தானே பார்க்குறாரு, இருதயத்தை காண்கிறவர், மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான். அதனால நீ கொஞ்சம் அவங்க அந்த சிலைக்கு முன்னால தலை வணங்கு. ஆனால் கர்த்தரை நினைச்சுக்கோன்னு ஒருவேளை சில ஆலோசனைகளை கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் அப்படி ஒருவேளை கொடுத்திருந்த ஆலோசனையை அப்படி ஒருவேளை இந்த இளைஞர்கள் கேட்டு அவர்கள் நடந்திருந்தால் அது மாய்மாலமான விசுவாசம். மாயமற்ற விசுவாசத்தினுடைய ஆழம் என்ன தெரியுமா? நான் ராஜாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், இந்த விஷயத்திலே நான் செத்தாலும் சாகிறேன் என்ற அந்த மனநிலையை அங்கே அந்த 3 யூத இளைஞர்களும் வைத்திருந்தார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் பேரில் வைத்திருந்த அன்பு, தேவன் பேரில் வைத்திருந்த வைராக்கியம், தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை. இது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்களும் தைரியமாக சொல்ல முடியும், அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறேன், எப்படிப்பா அதை விட்டுட்டு வேற விஷயத்துக்கு தலை வணங்குவேன்? அவரை சார்ந்து வாழ்கிறேன், எப்படி நான் அவரை விடுவேன்? இல்லையா? அவரை நான் நம்பி இருக்கிறேன், எப்படி என்னால் வேற ஒரு காரியத்துக்கு தலை வணங்க முடியும்? இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் மாய்மாலமானதாக இருக்குதா, மாயமற்றதாக இருக்குதா? உங்கள் அலுவலகத்தில் மனசுக்குள்ளே இருக்கு பிரதர் பக்தி, வெளியே காட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது வீணான பக்தி. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நில்லுங்க. போகிற வருகிற இடங்களில் வைராக்கியமாக நில்லுங்க. எல்லா பிஸ்னஸ் சென்டரில் எல்லாருக்கும் நீங்கள் அங்கே ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், அது மாய்மாலமான பக்தியாக மாறிடும். கவனமாக இருப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, மாயமற்ற விசுவாசத்தோடு வாழ எனக்கு கிருபத்தாங்க, அப்படி ஒரு வாழ்க்கை இன்னிலிருந்து வாழ போகிறேன்னு ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, மாயமற்ற விசுவாசத்தோடு உம்மை பின்பற்ற யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த உறுதிப்பாட்டில் தைரியமாய் நிற்க கிருபை தாரும். நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தோடு அல்லது உலகத்துக்கு உலகமாக எங்கள் மனசில் பக்தி இருக்குன்னு சொல்லி எங்களை நாங்களே ஏமாற்றிக்கொள்ளாமல் கவனமாய் நடக்க கிருபத்தாங்க. மாயமற்ற விசுவாசம் எங்களுக்கும் வேணும், நாங்களும் வாழ தீர்மானிக்கிறோம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.